ஜாம்ஷெட்பூருக்கு கொட்டேஷன் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். ஆர்டர்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு. வெரி குட். ஆமா, கல்யாண வேலைலாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. ஆஃபீஸ்னு ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கல்யாண நாள் கிட்ட வந்துருச்சு. ஆனந்த் சார், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. கேஷ் ரிட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். பட்டுமா? சார், சாரதான்றவங்க இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க? ஆமாம், இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? நான் வெளியூர்லேருந்து வரேன். கொஞ்சம் இருங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாரதாமா தேடி வந்திருக்காரு. நீங்க? என் பேர் சேகர். வாங்க. சாரதா எங்க இருக்கா? எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்க மேரிட் லைஃப் எப்படி இருக்கு? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? சாரதா என்னை பத்தி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சாரதா இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கா மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகல. வெள்ளம்பி கிராமம் கங்காதரன் மகள் விசாலாட்சிக்கும் செலம்பிநாதன் பேட்டை பிர்கா பத்திரக்கோட்டை லேட் பச்சைமுத்து மகன் சேகருக்கும் திருமணம் செய்ய இங்கு கூடியுள்ள பெரிய... இதை விட நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டு இருக்கலாம். என்னையே நம்பிட்டு இருந்தவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாருமா மூடி மறைச்சு என் கழுத்தை அறுத்துட்டீங்களே. என்ன நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. என் பேச்சை மீறி அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? நீ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு நான் வாழ்ந்துருவேனா? எனக்கு வாழ்வுன்னு ஒண்ணு இருந்தா அது என் சாரதாவோட மட்டும்தான். போதும் போதும்டா, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். உன் முகத்துல முடிச்சாலே பாவம். இவளுக்கு வேணும், நல்லா வேணும். எத்தனை நாளா நீ காத்துக்கிட்டு இருந்த? சார், நான் சொல்றது கொஞ்சம்... என் வயத்துல அடிச்சுட்டேல, நீ அழிச்சு போயிருவ. என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவியா? நீ விளங்க மாட்ட. நீ விளங்கவே மாட்டடா. நீ விளங்க மாட்டடா. சாரதா, என்னடா சாரதா? போடா போடா. சார், ப்ளீஸ் போடா. இந்த சாரதா, ப்ளீஸ் சார், போடா வெளியில. சார், நான் சொல்றது கொஞ்சம்... கொலகாரனை மாறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியில போயிரு. இல்ல எதுக்கு தேவையில்லாத பேச்சு? சாரதா, நீயாவது கேளு சார். என் நிலைமையை கடைசி வரைக்கும் சாரதா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாமலே போயிடுச்சு சார். அன்னைக்கே நான் சொல்றதை எல்லாரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏன் சார் மலேசியாவுக்கு போறேன்? மனமாற்றத்துக்காக தான் என் ஃப்ரெண்டு என்னங்க கூட்டிட்டு போனான். என்னால சாரதாவை பிரிஞ்சு எப்படி சார் நிம்மதியா வாழ முடியும்? எத்தனை லெட்டர் போட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா ஒரு லெட்டருக்கு கூட பதில் லெட்டரே இல்லை சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரதா அந்த ஊர்லயே இல்லைன்னு. சாரதா இங்க இருக்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். இப்ப எங்க அம்மா சாரதாவை பார்க்கவும் ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்காங்க. எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டதை நினைச்சு தினமும் அழுதுகிட்டே இருக்காங்க. சார், நான் உடனே சாரதாவை பார்க்கணும், ப்ளீஸ். சாரதா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உட்காருங்க, போலாம். உள்ள வாங்க. குடிச்சிட்டு இருங்க. 10 நிமிஷத்து வந்துடுறேன். சரி சார். உங்க சாரதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சார். நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, உனக்கு? ரிசப்ஷனுக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஆனந்த் சாருக்கு இந்த புடவைக்கு மேட்சா ஒரு சூட் தச்சிடலாம்ல? கண்டிப்பா தச்சிருவோம். அண்ணா, ப்ரூஃப் ரெடி, பிரிண்ட் கொடுத்துடலாமா? நீ அவசரப்படாத, ஆனந்த் வரட்டும். அவருக்கு என்ன மாடல் பிடிக்குன்னு அவர் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கு இல்லையா? ஆனந்த் தான். ஆனந்த் வந்துட்டாப்ல.
வாங்க. சாயந்தரமே வரேன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா போயிடுச்சு. சாரதாவும் நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். அப்படியா? நீங்க வந்தது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு இருந்தோம். சாப்பிட்டு போங்களேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருங்க. நானும் சாரதாவும் போயிட்டு உடனே வந்துடுறோம். இந்த பத்திரிகையில உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அடிக்க கொடுத்துடலாம். நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதிர் முடிவு பண்ணலாம். அப்படியா? அது சரி. போயிட்டு வாமா. சரி. என்ன விஷயம்? அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. நாம நிஜம் நம்புறதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்யா எடுத்து பாத்தீங்களா? சேகர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? தேவையில்லாம சேகர் விஷயத்தை கிளறாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இது பேசுறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? சில நேரத்துல நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி சேகருக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல. நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. பாவம் சேகர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் தெரியுங்களா? எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில் இங்க வந்திருக்காரு. வாங்க சீக்கிரம் போலாம் ப்ளீஸ். வாங்க. ஒரு நிமிஷம். சேகர், சேகர், தம்பி, என் கூட ஒருத்தர் வந்தாரு. அவரா சார்? பன்னீரண்ணா வந்தாரு. இவர் ஏதோ எக்மோர் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் அவங்க 2 பேரும் புறட்டு போறாங்க. ரயில்வே. ஏய், ரூட்டை பார்த்து ஓட்டுறா. போற வழியில இந்த பார்சலை இறக்கிட்டு போனோம்.
வாங்க சீக்கிரம் போலாம் ப்ளீஸ். நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன் ப்ளீஸ். சார் சிப்ஸ் வேணாம்ப்பா. யோ வழியில நிக்கிற அறிவில தள்ளியா? சார் இடம் இருக்கு, உட்காருங்க. தேங்க்யூ சார். சேகர், என்ன சேகர் இங்க உட்கார்ந்தீங்க? ப்ளீஸ் நான் சொல்றது ப்ளீஸ் வாங்க சேகர். நான் சொல்றது கேளுங்க சேகர். வேணாம் சேகர், உங்க சாரதா இங்க காத்துட்டு இருக்காங்க. வாங்க சேகர். என்ன ஏன் ப்ளீஸ் கம்பல் பண்றீங்க? வேணாம். ப்ளீஸ் சேகர். இறங்குங்க சேகர். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. வாங்க சார், எதுக்காக என்ன இப்படி இருக்கிறீங்க? வாங்க சேகர். என்னால முடியாது ட்ரெயின் சார். போ சேகர். என்ன ஏன் இப்படி கம்பல் ப்ளீஸ் பண்ணி வாங்க சேகர். நான் சொல்றது முடியாது கேளுங்க. சார். ப்ளீஸ் வாங்க சேகர். நான் சொல்றது கேளுங்க. முடியாது சார். இறங்குங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன விட்டுருங்க சார். ஏன் சார்? ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க. பாத்தீங்களா உங்க சாரதாவை? நீங்க என் வீட்டுல பார்த்தது சாரதாவோட போட்டோ இல்ல, என் அமிர்தாவது. தெரியும். உங்க ஃப்ரெண்டு பன்னீர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சுமா புறப்பட்டீங்க? சார், ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கும் சாரதாவுக்கும் இப்படி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காது. சாரதா எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. நினைச்சதெல்லாம் பேசாதீங்க சேகர். இழப்புனா என்னன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இறந்து போன என் அமிர்தாவிய இன்னும் என்னால மறக்க முடியல. எந்த தப்பும் செய்யாத நீங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சு நிம்மதியா வாழ்ந்துட முடியும்? காதலை முழுசா உணர்ந்தவனா நான் ஒரு முறை தோத்துட்டேன். நீங்க மறுபடியும் தோத்துறக்கூடாது. பிரிஞ்சவங்க சேராமலே போயிடலாம். பிரிஞ்சு ஒண்ணு சேர்ந்த நீங்க இனிமே பிரியவே கூடாது. குட் லக். உயிர் நீங்கி போனவளே, என் உயிர் வாங்கி போனவளே, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே. பாரம்மா என் வாழ்வே பாரமா,
நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறும் முன்னே அழகான வாளொன்று அதை கீறுதே. தாங்குமா என் உள்ளம் தாங்குமா?